ஒவ்வொரு மார்க்கத்திலையும் மதத்திலையும் பாவங்களை கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்காருல்ல, கடவுளே அழுதம்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருவாருமாங்க. இஸ்லாம் தான் பாவத்தை ரெண்டா பிரிக்குது. எப்படி ரெண்டா பிரிக்குது? ஒன்னு கடவுளுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள், இன்னொன்று மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள். கடவுள் எதை மன்னிப்பார்னு கேட்டா, கடவுளுக்கு செய்யற பாவத்தான் கடவுள் மன்னிப்பார். ஒரு மனிதர் தொழவில்லை, தொழுகை நடத்தல, கடவுளே நான் தொழுகல போடான்றார், இனிமே ஒழுங்கா நடந்துக்கின்றார். நோன்பு நோக்கிறார், நோன்பு நோக்கல, கடவுளே நான் நோன்பு நோக்கல போடான்றார். கடவுளே நான் வீட்டுல 1000 ரூபாய் திருடிட்டேன் போடாங்க மாட்டாரு. இது மனுஷ உரிமை. மனிதனுக்கு செய்யற தப்பை மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டான் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படை விளங்கிக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜான் இடத்தை நான் அபகரிச்சேன்னு சொன்னா அதை திருப்பி கொடுக்காட்ட வரைக்கும் நீ பள்ளிவாசலை கெதிட்டு கிடந்தாலும் சரி, ஜெபமாலையை உருட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கடவுளேண்டு உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் சரி, நீ நரகத்துக்கு தான் போவ, மோட்சம் கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். நபிகள் நாயகன் சொல்றாங்க, மறுமை நாள் நாங்க ஒண்ணு நம்பணும். மறுமை நாள் சொன்னா மறுபிறவி இல்ல. எல்லா உலகம் அழிஞ்ச பிறகு எல்லா மனிதர்களையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பிப்பார். ஆதாமில இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ, இன்னைக்கு 600 கோடி இருக்கிறான். ஆதாமில இருந்து பார்த்தா எத்தனையோ 5000 10,000 கோடி போயிரும். இன்னும் அழிகிற காலம் வரைக்கும் எவ்வளவு வருமோ அத்தனை 1000 கோடி மக்களையும் கடவுள் உயிர்ப்பித்து நன்மை தீமைகளை விசாரிப்பார். அந்த விசாரணை எப்படி இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? கடவுளிடத்துல ஒருவர் வருவார், நிப்பா எந்திரிப்பாரு, அவர் விசாரிக்க நிப்பார். அவர் சொல்வார், என்னப்பா பண்ண? கடவுளுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்பாரு. எல்லாரும் மக்களுக்கு தெரியறதுக்காக சபையில நீ என்ன பண்ண? நான் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்ப பார்த்தாலும் குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிம்பாரு. அப்படியா, சரி. அப்புறம் ஒருத்தர் எந்திரிப்பாரு, கடவுளே இவன் எனக்கு 100 ரூபாய் ஏமாத்தி விட்டான். யாரு? இவர. எவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருந்தாரோ அவரை பத்தி ஒரு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். கடவுளே இவன் எனக்கு 100 ரூபாய் ஏமாத்தி விட்டான், இவன் எனக்கு மோசடி பண்ணிட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் வீட்டு சொத்தை அபகரிச்சுக்கிட்டான் பாரு, என்னை திட்டான், புறம் பேசிட்டான், அவதூறு சொல்லிட்டான், அவமானப்படுத்தி விட்டான், எல்லாம் மனித உரிமைகள். கடவுள் என்ன சொல்வாரு? அண்டா செஞ்சல, நீ 1 மாசம் தொழுதையில அந்த நன்மை அவன்கிட்ட கொடுப்ப, நீ 2 மாசம் நோன்பு வச்சில அதை இவன்கிட்ட கொடு, நீ 1 வருஷம் குர்ஆன் ஓதினில அதை அவன்கிட்ட கொடு. ஒன்னொன்னு நன்மை இருக்கும்ல, அந்த மார்க், இந்த 50 மார்க் அவன்கிட்ட கொடு, 25 மார்க் இவன்கிட்ட கொடு, எல்லாம் போயிடும். எல்லா நன்மையும் ஒரு தொழுது நோன்பு ஒண்ணும் இல்லாம நிப்பாரான். அப்புறம் 10 பேர் எந்திரிப்பானா, கடவுளை எனக்கு ஒண்ணு இருக்க, கடவுளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்ட, இன்னும் எனக்கு தர வேண்டி இருக்க, எனக்கு 100 ரூபாய் தரணுமே. அப்படியா? இவன் ஒரு நன்மையும் இல்ல, சரி பரவாயில்ல, இவன் செஞ்ச தீமை எத்திக்கு இவன் தலையில வை, இவன் செஞ்சாலும் 100 ரூபாய் அளவுக்கு ஒரு தீமை எடுத்து இவன் தலையில வைப்ப. அப்ப நன்மைகளா செஞ்சுட்டு போனவன் அடுத்தவன் செஞ்ச தீமைகளையும் சுமக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால மனித உரிமைகளுக்கு கடவுளை பலிகடா வாக்காதீங்க. இதுதான் ஆன்மீகத்தில் வர்ற கோளாறு. கடவுள் எல்லாம் இரும்ப தின்னுட்டு சுக்கு குடிக்கிற மாதிரி என்ன வேண்டாலும் செய்ய வேண்டியது, சுக்கு குடிச்சா சரிச்சு போயிரும் நினைக்கிறது. அது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. கொள்ளையடிக்க வேண்டியது, கடவுளுக்கு உண்டியல்ல 100 ரூபாய் போட்ட வேண்டியது, கொள்ளையடிச்சு சரியா போயிரும். இது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. கொள்ளையடிச்சா திருப்பி கொடுக்கணும் வாங்கினவன்ட்ட. அது இல்லாம நீ தொழுதாலும் 7 ஹஜ்ஜுக்கு போனாலும் உனக்கு மோட்சம் கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வர முஸ்லீம்களே குற்றம் சுமத்திட்டார் சரவணகுமார் தாம்பரத்தில். என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கையை மாத்துங்க. உங்களை பார்த்து தான் இந்த மக்கள் இஸ்லாத்தை படிக்கணும். குர்ஆனை படிக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, நபிகள் நாயகத்துடைய வரலாறு படிக்க வாய்ப்பு இல்ல. உங்களுடைய செயல்களை வச்சு தான் இஸ்லாத்தை படிக்க போறாங்க. உங்கள்ட்ட நேர்மை, நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த அந்த மாதிரியான நேர்மை, அந்த மாதிரியான ஒழுக்கம், அந்த மாதிரியான பண்பாடு, அந்த மாதிரியான மனித நேயம் பண்புகள் எல்லாம் உங்கள்ட்ட நிலை பெறணும்.